டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க எங்கள் அக்கா பார்வதியை? எல்லாரையும் ஓட விட்டுட்டு இருக்கிறதே அவங்க தான்டா. அவங்கள பார்த்தாவே எல்லாரும் பயப்படுவாங்க. ஒட்டுமொத்த கண்டஸ்டண்ட்டும் ஐயோ பார்வதியா அப்படின்னு சொல்லி தெரிச்சு ஓடுவாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பார்வதியை நைட்டோட நைட்டாக பேக் பண்ணி அனுப்பணும்னு நினச்சிருக்கீங்களே நீங்கள். அப்படிப்பட்ட ஒரு வேலையை பார்த்து வச்சுருக்காங்க. மக்களே சரியான சம்பவம் மக்களே. நைட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்வதி அவர்கள் வந்து இல்லை பிக் பாஸ் நான் வந்து கிளம்பி போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னடா ஒரே ஷாக்கிங்காக இருக்குது. பார்வதி வந்து எப்படி கிளம்பி போகிறேன்னு வந்து சொல்கிறாங்க. அதுவும் அவ்வளோ எமோஷ்னலாக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குற அளவுக்கு இருக்குது. காலையில் என்னடா நடக்குது அப்படின்னு பார்த்தா கமருதீனுக்கும் பார்வதிக்கும் வேறு மாதிரி ஒரு ரொமான்ஸு. ஏன்னா நைட்டு வெளியேற போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லிகிட்டு இருக்கு. காலையில் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கமருதீன் கேட்டுருக்காப்புல. என்னையா நடக்குது அப்படின்ற லெவலுக்கு வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ அப்படி என்னதான் ஆச்சு, ஏன் கதறி கதறி வந்து நம்மளுடைய பார்வதி அவர்கள் வந்து அழுதாக, ஏன் வந்து வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க, அதுக்கப்புறம் கமருதீன் எப்படி அதை கன்சோல் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் மொத்தமாக சேர்த்து வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்வதிக்கும் கமருதீனுக்கும் ஒரு மாதிரி லவ் இருந்துச்சு. ஓகேங்களா, அது லவ்வா இல்லை கேமா இல்லை காஜியா அப்படின்ற மாதிரிலாம் கூட வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான விமர்சனங்கள் அவங்க மேலே வந்து எழும்பிட்டு இருந்தது. ஏன்னா லாஸ்ட் வீக்கில் பண்ணதெல்லாம் அந்த மாதிரி ஒரு சம்பவமாக வந்து இருந்தது. ஏன்னா அப்படிப்பட்ட வேலைகளை பண்ணது மட்டும் இல்லாமல் அதுக்கு அவங்க ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுத்தாங்க பார்த்தீங்களா. கொஞ்சம் கூட எமோஷ்னலாக இல்லாமல் ஒரு மாதிரி என்ன சொல்கிற ஆர்டிஃபிஷியலான ஒரு அட்டாச்மெண்ட் இருந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிட்டு இருந்தாங்க வெளியே. ஸோ அதனால தான் அந்த மாதிரி கேள்விகள்லாம் மக்கள் வந்து எழுப்ப ஆரம்பித்தாங்க, விமர்சனங்களும் வந்து கிளம்ப ஆரம்பிச்சுது. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி லாஸ்ட் வீக்கில் வந்து பயங்கரமான ரோஸ்ட் வந்து வாங்கினாங்க விஜய் சேதுபதி கிட்ட. அதை வந்து ஒரு பக்கம் வச்சுடுவோம். இன்னொரு பக்கம் கமருதீனுக்கும் பார்வதிக்கும் லவ் இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து போயிட்டே இருக்குது. ஏன்னா 2 பேரும் என்ன தான் ஒன்றா சேர்ந்து பழகினாலும் சுற்றினாலும் என்ன சட்டையில் வந்து பார்த்திங்கன்னா லிப்ஸ்டிக் காரை ஒட்டினாலும் இவங்களுக்குள்ள ஒரு டவுட் வந்து இருந்துகிட்டே இருக்குது. கமருதீனுக்கு ஒரு டவுட் இருக்குது, பார்வதி உண்மையாக தான் லவ் பண்ணுறாளா இல்லை கேமுக்காக பண்ணுறாளா அப்படின்னு சொல்லி. அதே போல் பார்வதிக்கும் ஒரு டவுட் வந்து இருக்குது, உண்மையாகவே கமருதீன் நம்மளை லவ் பண்ணுறானா இல்லை சும்மா வந்து கேமுக்காக வந்து ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுறானா. ஏன்னா நம்மளை விட அரோரா கிட்ட தானே இவன் பயங்கர க்ளோஸாக வந்து இருப்பான், ஃப்ரெண்ட்ஷிப்பாக வந்து இருப்பான். ஸோ நம்மக்கிட்ட ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் இருந்தது இல்லையே. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யோசிச்சுட்டு இருந்த ஒரு தருணம். ஓகேவா, லாஸ்ட் வீக்கில் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதான் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிடிச்சி ரோஸ்ட் பண்ணுறாப்புல. அதுக்கப்புறம் இப்போ யோசிச்சுட்டு இருந்த தருணத்தில் 2 பேரும் வந்து டிசைட் பண்ணிட்டாங்க, ஓகே நம்ம 2 பேரும் வந்து பேசிக்க வேண்டாம் அப்படின்ற லெவலுக்கு வந்து வந்துட்டாங்க. ஸோ அப்புறம் திரும்பியும் வந்து பேச ஆரம்பித்தாங்க. சும்மா நார்மலாக பேசலாம் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் இன் பிட்வீனில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல வந்து காரி துப்பிரிப்பாப்பில் நம்மளுடைய கமருதீன் அவர்கள், அதாவது சும்மா எச்சு துப்பிரிப்பாப்பில் சாண்ட்ரா பேசிகிட்டு இருக்கும்போது அதுக்கு ஒரு ரியாக்ஷன் வந்து பார்வதி வந்து கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா கமருதீன் கோவப்பட்டு உள்ளே போயிட்டு இருப்பாப்புல. அப்போ வந்து நம்ம சாண்ட்ரா அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கமருதீனை நீ நம்பாதமா தாயே, நீ ஒரு வேளை எவிக்டாக வெளியே போயிட்டு வேணா வெளியிலேருந்து பாரு, அவன் உடனே போய் அரோரா கிட்ட பச்சிக்குன்னு வந்து ஒட்டிப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க மக்களே. இப்போ சாண்ட்ரா அவர்கள் தான் இதை கொளுத்தி போட்டாங்க. ஓகேங்களா, இப்போது பார்வதிக்கு இன்னும் டவுட் வந்து அதிகமாகி போச்சு. ஏன்னா இவங்க வெளியே வேறு இருந்து பார்த்துட்டு வந்திருக்காங்க 4 வாரமாக. ஸோ அப்போ அவங்க சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டும் இவங்களுக்கு வந்து இருக்குது. ஒன்று. 2வது விஷயம் வந்து பார்வதிக்கே ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா அரோரா கிட்டேயும் வந்து எப்பயுமே ஒரு அட்டாச்மெண்ட்டோட தான், அதாவது பார்வதியை விட அதிகமான அட்டாச்மெண்ட் வந்து அரோரா கிட்ட வந்து இந்த ஆள் வந்து காட்டுவாப்பில். ஒரு கட்டத்தில் பார்வதியை கூட விட்டு கொடுத்துருவார், ஆனால் அரோராவை வந்து விட்டு கொடுக்க மாட்டார். ஓகேங்களா, ஸோ அப்படிப்பட்ட ஒரு தருணத்தில் இவங்களும் சொல்கிறாங்க அதே இடத்துல சாண்ட்ரா கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் எனக்கு வந்து ஒரு டவுட் இருக்குது, ட்ரையாங்கல் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கான், அது வேறு வெட்டி விட்டான் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொன்னான். ஆனால் இப்போ வரைக்குமே அது இருக்குது தான் போல், ஏன்னா இப்போ வந்து மறுபடியும் அட்டாச் பண்ணிட்டாங்க போல், பேட்ச் ஒர்க் பண்ணிட்டாங்க போல் அப்படின்ற மாதிரி பார்வதி வந்து சொல்லியிருப்பாங்க அதே இடத்துல. இப்போது எல்லா பிரச்சனைக்கும் அதுதான் விதை. ஓகேவா, இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா டவுட் வந்துடுச்சு. இப்போ ஒரு பிரச்சனையாகி போச்சு. நான் நெக்ஸ்ட் வீக்கில் வேறு ஃபேமிலி ரவுண்டு. ஸோ அதனால் அப்பா அம்மாலாம் வரப்போகிறாங்க. அம்மா என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறதே சுத்தமாக நமக்கு வந்து தெரியலையே அப்படிங்கிற ஒரு பயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்வதிக்கு வந்து வந்துடுச்சு. ஓகே, இது வந்து அவங்க ஏற்றுப்பாங்களா ஏற்றுக்க மாட்டாங்களா, வெளியே வந்து இந்த லவ் வந்து எப்படி வெளியே போயிருக்கு, எப்படி வந்து வெளியே போகாமல் போயிருக்கோம், அண்ட் எந்த மாதிரி விதத்தில் வந்து பார்க்கப்பட்டிருக்கு, எந்த மாதிரி விதத்தில் காட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு பயம் வந்து வந்துடுச்சு. அவங்க அம்மா மேலே வராங்க. ஸோ அதனால் அவங்க வந்து கண்டிப்பாக பிடிச்சி திட்ட போகிறாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு பார்வதி வந்து போயிட்டாங்க. நேற்றுலேருந்தே ஒரு மாதிரி டல் ஆகிட்டாங்க அவங்க. கேமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாரமெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி சேச்சுரேட்டடாக வந்து இருந்திருக்குமே தவிர எப்பவுமே அப்பு லிஃப்ட்டு டவுனு அப்படின்ற மாதிரிலாம் இருக்கவே இருக்காது. இருக்கும் அவங்களுக்கு எப்பயுமே அந்த மாதிரி வந்து இருக்கும், அப்பு டவுனு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த வாரத்தை பொறுத்தவரை அப்படியே சேச்சுரேட்டடாக அப்படியே நிதானமாக ஒரே நேர்கோட்டில் தான் வந்து போயிட்டுருக்காங்களே தவிர மேலேயும் போல் கீழேயும் வரல, அந்தளவுக்கு வந்து ஆயிட்டாங்க.
ஸோ நைட்டோட நைட்டாக ஒரு மாதிரி அழுகுறாங்க. திடீர்னு இல்லை நான் போகிறேன், என்னால் முடியாது, நான் வெளியேறணும்னு நினைக்கிறேன், எங்கள் அம்மாலாம் வந்தால் தாங்க முடியாது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லலை. ஆனால் நான் வெளியே போகிறேன் அப்படின்றத மட்டும் பிக் பாஸ் அவர்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்போயே சில பேர் வந்து கண்காணிச்சிட்டாங்க. ஓகே, இந்த பொண்ணுக்கு ஏதோ ஒன்று சம்திங் வந்து நடந்திருக்கு, ஸோ அதனால் எவிக்டாக வெளியே போகணும்னு நினைக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி காலையிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா கமருதீன் அவர்களுக்கும் பார்வதி அவர்களுக்கும் ஒரு கான்வர்சேஷன் வந்து நடக்குது. அப்போ கமருதீன் வந்து கேட்டுறாப்புல, என்ன கேட்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா, கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல வெளியே போனதும். ஓகேவா? ஸோ அந்த இடத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பார்வதிக்கு ஒரே ஷாக்கு. அதுக்கு என்ன ரிப்ளை பண்ணுறதுன்னு வந்து தெரியல. இவன் கேமுக்காக பண்ணுறானா இல்லை வந்து உண்மையாகவே பண்ணுறானா அப்படிங்கிறது சுத்தமாக அவங்க வந்து புரியாமல் வந்து குழம்பி போய் வந்து இருக்காங்க. இதை கேட்ட உடனே என்னடா அப்படின்ற மாதிரி வந்து ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஆகிடுறாங்க. அப்போ கமருதீன் சொல்கிறீங்க பாரு, என்னுடைய மைண்ட் ஸ்டேட்டை நான் வந்து சொல்லிட்டேன், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் உன்னோட விருப்பத்தை நீ சொல்லு அப்படிங்கிற மாதிரி அவர் கிளம்பி போயிட்டாப்புல. அதுக்கப்புறம் வினோத் வராரு. வினோத் வந்ததுக்கப்புறம் அமித் வராரு. அமித் வந்ததுக்கப்புறம் நம்ம சாண்ட்ரா அவர்கள்லாம் வந்து வராங்க. பார்வதி ஒரு மாதிரி அழுக ஆரம்பிக்கிறாங்க. என்னடா இந்த பொண்ணு, இந்த பொண்ணு புலம்பி தானடா அழும், சாப்பிட்டுட்டே அழுவேடா, இந்த பொண்ணு என்னடா அமைதியாக அழ வச்சுட்ருக்கீங்க, பேசக்கூடாத அளவுக்கு பண்ணிட்டீங்களேடா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருந்தது. அதுதான் காதல் ஆசை யாரை விட்டதோ அப்படின்னு ஒரு பாட்டு வரும்ல, அந்த மாதிரி ஆயிடுச்சு மக்களே. அதாவது என்னது, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே அப்படிங்கிற மாதிரி காதலால் கன்றாவி மொத்தத்தையும் உடச்சி விட்டு என்னமே இல்லாமல் இன்றைக்கி பார்வதி வந்து அப்படியே ஒரு மாதிரி அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ரியலாக அதை பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குப்பா. ஏன்னா ஃபஸ்ட்டு 50 நாட்கள் தட்டி தூக்குனதே அந்த பொண்ணு தான். இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த சீசன் இதை விட கேவலமாக வந்து போயிருக்கும். ஓகே, ஸோ அப்படிப்பட்ட ஒரு சீசனாக வந்துருந்துருக்கோம். அதனால தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் அமித்தெல்லாம் வந்து கலாய்க்கிற, இந்த மாதிரிலாம் நீ வந்து ஃபீல் பண்ணாதடி, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நினைக்காத, அம்மாவை நினச்சி தான் நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி பார்வதி சொல்கிறாங்க. அம்மா என்ன நினச்சிட்டு போகிறாங்க, நீ வந்து ஒரு அடல்ட்டு, உனக்கு வந்து தெரியும், நீ என்ன பண்ணுறன்னு தெரியும், உனக்கு என்ன தேவை அப்படிங்கிறது தெரியும், அம்மா வந்து ஏற்றுப்பாங்க. இப்போ என்னுடைய ஒய்ஃப் கூட அப்படி தான் வந்து சொல்லிட்டு இருந்தா, என்ன சொல்லுவாங்களோ என்ன செய்வாங்களோ அப்படின்ற மாதிரி வந்து இருந்தது. ஒரு நாள் நானே வீடியோ காலில் வந்து சொல்லிட்டேன், இந்த மாதிரி நான் உங்கள் பொண்ணை வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பா கிட்ட, அவங்க அப்பா வந்து உடனே ஓகே சொல்லிட்டாரு. அடங்க என்னடா இவ்வளோ நாள் கழித்து சொல்கிற அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து போட்டு குழம்புற அளவுக்கு வந்து ஒன்றுமே இல்லை, பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம், ஆனால் அது ஒரு சிம்பிளாக வந்து முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி அமித் அவர்கள் சொல்கிறாங்க. அண்ட் சாண்ட்ரா அவர்களும் அதே தான் வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? இல்லை இது எப்படி போயிருக்கும், தப்பாக போயிருக்குமா, எங்கள் அம்மா என்ன நினைப்பாங்க, எங்கள் அம்மாவை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுமா எனக்கு வந்து தெரியவே இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்வதி வந்து பார்த்திங்க அப்படின்னா அழுதுட்டுருக்காங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் கமருதீன் வராப்பில் தனியாக வந்து பார்வதி கிட்ட வந்து பேசுகிறாரு. ரொம்ப அழகாக பேசுகிறாரு பந்தாள், சத்தியமாக சொல்கிறேன். வேற மாதிரி இந்த விஷயத்தை வந்து ஆரம்பத்துலேருந்து பண்ணியிருந்தாங்கன்னா நிஜமாகவே சொல்கிறேன், சோசியல் மீடியாக்களில் 2 பேரும் பெஸ்ட்டு கப்புள்ஸாக வெளியே வந்திருப்பாங்க ரியலாகவே. ஏன்னா அந்தளவுக்கு சாங்ஸை போட்டு எடிட்டிங்கை பண்ணி வேறு மாதிரி சம்பவம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இவங்க பண்ணதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப இதாக இருந்தது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் ஒரு மாதிரி வெறுத்து போய் என்னடா இதுங்க இப்படி சுற்றிட்டு இருக்குங்க அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இன்றைக்கி கமருதீன் வந்து சூப்பராக சொன்னார்ப்பா, வேறு மாதிரி சொன்னார். இங்கே பாரு, என்ன ஆகுனா நடக்கட்டும், ஓகேவா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்குறேன், சரியா? ஸோ உள்ள ஃபீலிங்ஸ் இல்லாமலையா வந்து கேட்டுட்ருப்பேன், கேமுக்காக நான் கேட்டுட்ருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கமருதீன் வந்து கேட்டிருப்பாப்புல. அதுக்கு பார்வதி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அங்கே பாடுறான் நம்மளுடைய ஃபீலிங்ஸும் வந்து கேமுக்காக இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. 2 பேருடைய ரொமான்ஸ் வேற மாதிரி வந்து இருக்கும். ஸோ அப்போது இல்லை எங்கள் அம்மாவை எப்படி சமாளிக்கிறதுன்னு தான் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி பார்வதி சொல்லும்போது கமருதீன் வந்து சொல்கிறேன், இங்கே பாரு, யார் வந்தாலும் நான் தனியாக வருவேன், சரியா? நான் தனியாக வரேன், உனக்காக நான் நிற்பேன், எனக்காக நீ நின்றுருக்கல்ல, நான் உனக்காக நான் நிற்பேன், சரியா? நான் என்னுடைய மனசுலேருந்து தான் கேட்குறேன், என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீ வந்து போட்டு குழப்பிக்காத, எதுவாக இருந்தாலும் வெளியே போய் பார்த்துக்கலாம், இப்போ நம்ம கேம் விளையாடுவோம், என்னப்பா ஆகிடப்போகுது, உங்கள் அம்மா வந்தால் சொல்லு. ஆமாம், அவங்க கூட என்னால் பேசாமல் இருக்க முடியல, அதே மாதிரி என்கிட்டையும் அவனால் வந்து பேசாமல் இருக்க முடியாது, ஸோ அதனால தான் அவங்க 2 பேரும் பிரித்து பார்க்கவே முடியல அப்படின்னு நீ வந்து சொல்லு, எக்ஸ்ப்ளனேஷன் கொடு, அதுக்கப்புறம் வர்றதை நம்ம பார்த்துக்கலாம். என்ன அடிப்பாங்களா, சரி அடிக்கிட்டு விடு, நான் வாங்கிக்கிறேன், உனக்காக தான் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்றாரு மனுஷன். ஏய் யார்யா நீ கமருதீன், வேற மாதிரியா நீ? ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன தெரியுமா கமருதீன் கிட்ட, அவனுக்கு யாராவது நின்றுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரெண்டாவோ இல்லை யாராவது பாசம் கொடுத்துட்டு நின்றுட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன தப்பு பண்ணாலும் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போனாலும் கூட நிற்பான் கமருதீன். அந்த விஷயம், அந்த குவாலிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு கமருதீன் கிட்ட ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து கோவப்படுவான், அது ஓகே, அது ஏற்றுக்க கொள்ளக்கூடிய ஒரு விஷயம், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் இப்போதைக்கு எண்டப் ஆயிருக்கு. ஸோ 2 பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஃபீலிங்ஸோடு தான் எந்திரிச்சு போயிருக்காங்க, வா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற லெவலுக்கு வந்து இருக்காங்க.
அப்புறம் என்ன நடந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நான் பேசிக்கிறேன் வா அப்படின்னு வேறு கமருதீன் சொன்னதுனால இப்போதைக்கு பார்வதி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆறுதல் அடைஞ்சிருக்காங்க. பட் இன்னும் நாட்கள் ஆக ஆக அதோட விளைவுகள் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஒரு பயம் வந்து மனசுக்குள்ளே வந்து வரும். அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அண்ட் அவங்க அம்மா வந்து எந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே மக்கள், இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.